செலுத்துகிறோம். ஆமென். மகிமைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரசாத்துக்காய் ஸ்தோத்திரம்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆராதனை வேளையில் உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். அப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாத்திடுவோம். இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாத்திடுவோம். நாளை கடந்திடும் நேரமதில் உன்னை தீடுமார் அவர் மார்மதில். நாளை கடந்திடும் நேரமதில் உன்னை தீடுமார் அவர் மார்மதில். அன்னை சேர்த்து அகமகிழ்ந்து அன்னை நாமத்தை போற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம், என்றும் அவர் துதி சாத்திடுவோம். நல்ல சந்தோஷமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அழகு முரடான பாதையிலே ஆழ்மருமாறும் வேலையிலே, அழகு முரடான பாதையிலே ஆழ்மருமாறும் வேலையிலே. ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த பாதையிலும் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். யோர்தானை பிளந்து நடத்தின தேவன், இதனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கும். ஆமென். குற்றப்பாட வேண்டுமே நல்ல கரங்களை தட்டி குற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாரியாக அன்று தோடி நின்றாவியே, மாரியாக இன்று தோடி நீடுமே. குற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. கேளுங்க, அப்பா, எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதலாவது நாளிலும் பரிசுத்த ஆராதனை வேளையில் அப்பா இந்த உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. குற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாரியாக அன்று தோடிந்திட்ட ஆவியை மாரியாக இன்று தோடிந்திடுமே. குற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாரியாக அன்று தோடிந்திட்ட ஆவியை மாரியாக இன்று தோடிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே. ஆத்திரம் பாடித்தோடு நீச்சலாட மூழ்கிலே இசையில் மகிழ அக்கினி அபிஷேகம் எத்தனாவல் தீத்திடும். குற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாரியாக அன்று தோடிந்திட்ட ஆவி மாரியாக இன்று தோடிந்திடுமே. ஒரு பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தாலே தேவ ஜனத்தின் மீது அப்பா ஒரு பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். எல்லா கட்டுகள் குடையட்டும், மாந்திரிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். நல்லவாய் திறந்து போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. தேவமைந்த
இயேசுவை விசுவாசிப்போர் போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. என்னை அபிஷேகமே நனைக்க ஆவியில் நிரப்புமே. ஆத்திரம் பாடித்தோட நீச்சலால மூழ்கியே நிசரத்தில் மகிழ அக்கினி அபிஷேகம் எத்தனாவல் திட்டிடும். குற்றம் காண வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக இன்று பொழிந்திடுமே. வாழ்க வாழ்க சொலமாவும் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. வாழ்க சுலமா வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க. ரிபலா புரக பரிபலா தரபா ரூப்ருஷே பரபரபா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். ஆமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகணும். அப்ப அந்த பூமியில உடைய ராஜ்யம் பூரணமாய் வரட்டும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லாதபடி முழுவதும் 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 முழு தேசத்தில் அப்பாவுடைய ராஜ்யம் வருவதாக. ஆமே. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த பூவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. பூவிதானிலே சொல்லுமா உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை சொல்லும். தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க. நல்ல கரங்களை நாமம் வாழ்க வாழ்க. ரெபலா கரத்துரம் வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னத தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. நல்ல சந்தோஷமாக உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமே. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க சொல்லுமா வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை
தடைகளை நீ நீக்கி விட்டு ஓ ரபா 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 ஓ ரபா 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 பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமன்றாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமன்றாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக எவனுமே நிற்க முடியாது. சொல்லுங்க, அப்பா என் சார்பில் இருக்கிறார். அப்பா உங்களோடு உங்களுக்காக சத்துருக்களோடு வழக்காடி கொண்டு இருக்கிறார். அவர் உங்க சார்பா இருக்கிறார். உலகம் உங்களுக்கு சார்பா இல்லாம போனாலும் அவர் உங்க சார்பா இருக்கும் போது ஒருத்தர் உங்களை ஏற்று நிற்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்காக எதிர்த்து நிற்பது இல்லை. நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? சொல்லும், கட்டணம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சொல்லுமா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டால் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அடைப்பட்ட எல்லா ஒவ்வொரு நிரப்பட்டும் வல்லமை தேவை தேவா, இன்றே தேவை தேவா, அதே தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, தாரும் தேவா. அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்.
சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் நித்த தரிசனம் சொல்வாரே. ஒடுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஒடுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா. உரபரகபரி பலதரபரி பலதரபரி அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் காணிக்கை கொடுத்திட துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவோர் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். யங்கடகமனார்
andare andare bal ibari andare bushi andare buka andare buka bar andare buka bal ora dana shika baraga dana shika baraga bari andare buka bal adana baraga dana shika bal odana bari andame na hadona handare bal kai belandar bella paryaso de vilna agni dora boshi andare boshi andare buka bal ekirva andare yasa balushi andare buka boshi andare bo கட்ட அநேக நாவல புதிய அக்னி போடுகின்றார், புதிய பாஷைகளை போடுகின்றார், புதிய பாஷைகள் வியாக்கியானம் இறங்கி வருகிறது. ஓ தாகமாய்க்கு தாகமே கட்டை பல்லு போடுகின்றார். ஓ ரபா ரகந்தர் யாந்தர் ருபுக்கு ஷீயபல் அந்தர் ருபுக்கபல் ஏகாமனார் யாந்தர் ருபுஷி அந்தர் ருபுக்கபஹந்தர் யபோதனக்கபல் வல்லமை 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 தீரபா ரகந்தர் யாந்தர் ருபுஷி அந்தர் இபல் அந்தர் யாந்தர்பல் ஏகாமனார் யாந்தர் ருபுஷி தரபா ரகந்தர் ருபுக்கபல் வல்லமை 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 அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்திரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுமை நான் துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வந்திகள் தேற்றிட வந்திடுவார் வருமின்றே நாம் அழைத்திடுவோம் வந்திகள் தேற்றிட வந்திடுவார் வருமின்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் நெருங்கிற ஸ்தோத்திரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஓ ராகமானார் அந்த நன்றியோடு நிறைந்து நன்றியில் இதயத்தோடு நிறைந்து அப்பா துதிப்பமா நீங்க அந்த நீ நல்லவர் பரிசுத்தர் அப்பா அமை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் பணிகிறோம் நீ நல்லவர் ராஜா. ஓ அந்த அவர் நம்மை இறக்கினால் முடிச்சினார் நன்மையினால் கிருபையினால் முடிச்சினார். ஓ கல்லுக்கு சமம் வயது திரும்ப வாழ்வது போல் மாறினது அக்கிரமங்களுக்கு ஓ அவர் தக்கதாக நமக்கு செய்யாமல் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் ஓ நம்ம இறக்கமைத்தார் நன்றியப்பா நன்றியப்பா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளோ தூரமா அவருக்கு பயனுள்ள கிருபை உள்ளது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்மோட விளக்கினானே நல்லவர் ராஜா. எங்கள் பாவங்கள் விளக்கினவரே நன்றி ராஜா. ஓ ராபாரா ஹந்தாரியா ஷீகா பாரா காதானா ஷந்தரபல் ஏகாமானா தீரே ஷீகா பாரா காபா ரீகானா ஷீகா பாரா கிருபல் நன்றியப்பா 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 நன்றியப்பா. உதவி கையாக ஸ்தோத்திர பலி ஓ செலுத்தின மகிமைப்பட்ட நாட்டின்படி அப்பா ஒவ்வொரு நாவுகளை போல் துதியின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரபலின் அபிஷேகம் இறங்கட்டும் சத்தமாய் பாட துதிக்க அப்பா ஆராதிக்க அப்படிப்பட்ட ஒரு கிருபை இறங்கட்டு வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ராஜா. உண்மை நாங்கள் இன்னும் அதிகமாக அந்நிய பாஷையில துதிக்கணும் அப்பா. உண்மை காணின ரகசியம் அறிகிறேன் என்று ஜெபிக்கின்ற துதிக்கின்ற பிள்ளைங்களுக்கு இப்போ கிருபை இறங்கட்டும். ஓ ரமானா தானா பாரா அந்த யாந்தா ஷீகா பாராங்கபால் ஏக்கமா சத்ரு மேற்கொள்ள அபிஷேகம் இறங்கட்டும். சத்ரு அப்பா ஓ தகர்த்து ஒழிக்கின்ற ஓ சத்திரை சிதற அடிக்கின்ற சத்திரை ஒழிக்கின்ற அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா சத்தம் தந்தம் அறிந்து அப்பா முற்றிலுமாக சத்தின் திட்டங்களை வல்லமே நிர்மாக்கிற அவரோட சந்ததி எழும்பட்டும் ராஜா. தூரா பாரா அந்த அறியாந்த ரபிகி நாந்த ருபுஷிகா பகுந்தரபல் ஓ பாரா கதா நஷிகா பாராகா பஹந்துரபல் ஏகமா நாதினா சந்துரப வேத வாக்கியங்களை ஞானமாய் ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்றபடி தன்னை வாட்டை அறிக்கை செய்து அதில் உள்ள அப்பா வல்லமையை
மகிமையும் கணத்தை பெற்றுக்கொண்டு உமாக்காக சொல்லியப்போல் எழும்புற அப்படிப்பட்ட சந்ததி எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும். வேதாக்கி தியானிக்கு வந்து அக்னி மூடட்டும், அக்னி உண்டாகட்டும், அக்னி மூடட்டும் ராஜா. தூர பாலாஷிகா பராங்கராந்த ரிபுகபா ஓர் யாந்தரபா ஓர் யாந்தரபா. வேத தியானத்தை அதிகமாக நேரத்தை செலவிட ஒவ்வொரு கிருபம் உண்டாக்குங்க. உலகத்தின் பின்னாங்க செல்லாமல் உமக்கு பின்னாங்க செல்ல அப்பா கிருபை உண்டாகட்டும் ராஜா. ஓ உம்முடைய சமயத்தில் அமர்ந்து உடைய பாதையில் அமர்ந்து முக ரூபத்தை எப்பொழுதும் தரிசிக்க உம்மோடு எப்பொழுது உருவாட ராஜா. அந்நிய பாஷையில பேசி 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 அப்பா உடைய மண்டலங்களை ரகசிய மண்டலங்களை பிரேச அநேக ரகசியம் அறிந்து உம்மோடு உருவாட கிருபை கொடுங்க ராஜா. ரீகாமா நான் தோறுபா அப்படிப்பட்ட ஓ அப்படிப்பட்ட கிருபைகளை வாஞ்சிக்கிற அப்படிப்பட்ட சாகிகள் எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி இறங்கட்டு இயேசு நாமத்தால. தூரா பார ஆந்த அறியாந்த ருபேகி வௌஷி அந்த ருபுக்கபால் ஏகாமா நாந்தார ஆந்தரபா ஆந்தரபா. ஒரு 1000 பேர் தொடுத்து 10,000 பேர் தொடுத்து ராஜா இணைந்து அப்பா அப்படி ராஜ்யத்தை கட்ட பிசாசு தோற்கடிக்க அப்பா இணைந்து செயலாற்ற கிருபை உண்டாட்டும். ஒரு கணவனுக்கு இணைப்பு உண்டாகட்டும், சகோதர சகோதரி இணைப்பு உண்டாகட்டும். அப்பா கூடிய ஊழியங்கள்ல குடும்பங்கள்ல சமுதாயத்துல அப்பா ஒற்றுமையினை கொண்டாட்டு பிரிவினை கொண்டு எல்லா பிசாசும் வல்லமை எரிக்கப்பட்டு போட்டும். அப்பா ஊழிய எல்லைகளை கிரியை செய்கிற அப்பா ஊழிய எல்லைகளை பிரிவினை உண்டாக்கின்ற தகப்பனே ஊழியர்களை உடைக்கின்ற சபையில உடைக்கின்ற எல்லா பிரிவினை ஆவிகள் எரிந்து போட்டு எரிந்து போட்டு எரிந்து போட்டு கசப்பு வைராக்கம் பொறாமை பகைகள் விரோதங்கள் அப்பா எல்லாம் அழிந்து போட்டு எரிந்து போட்டு சபைகளும் ஊழியங்களும் ஒன்று இணையட்டு ராஜா. தூரா பரா கந்தாரா ஷீகா பராங்கபா நான் பெரிய நீர் என்ற அப்படியோட எல்லா நினைவுகளை அப்பா தகர்த்து போடுங்க தகப்பனே. ஓ எல்லோரும் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று உணர கிருபை உண்டாட்டு தகப்பனே. ஓ ராமா நான் ஷீகா மார்க்க பேதங்கள் மாறட்டும், கொலை வெறிகள் கலியாட்டுகள் மாறட்டும் தகப்பனே. ஓர் யாந்தர பெருந்தியாக குடிவெறிகள் மாறட்டும், கல்யாணங்கள் மாறட்டும். தூரா பாஷிகா பராங்கா பஷியாந்த ரிபுக்கபா அந்த ரிபுக்கபால் ஏகாமா நாந்தார ஷீகா பராங்கா பராங்கா பராந்தரபா. கிருபை வல்லமை 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 வல்லமை. தூரா பாரா அந்த அறியாந்தார புஷி ஆந்தாரபா. தூர தேசத்து நச்சு அறிய வேண்டும் ஜெபிக்கிற கிடைக்கிட்ட தகப்பனே. தூர தேசம் வேலையை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாம் இயற்கை அழிவுக்கும் கொள்ளை நோய்க்கும் அப்பா பஞ்சங்களுக்கு பட்டயத்துக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. அறிஞ்ச எல்லா விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. ஓரியாந்தா நஷிகா பராகா பரா சேரிய ஆசிரியே ரிகா நஷிகா பராகா பரா மந்தரியந்தரபா. சுராஜனு
அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் கணத்துக்கு பாத்திரர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தாவே. அவரை உயர்த்துகிறோம். ஆமே. இந்த முதலாவது நாளிலும் அவரை உயர்த்தும் போது ஆண்டவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எல்லா கட்டுகள் உடைந்து கொண்டு இருக்கிறது. கண்ணீரின் அனுபவங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. வியாதி படுக்கைகள் மாறுகிறது. வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். குழந்தை பாக்கியம் கட்டவிழ்க்கப்படுகிறது. நல்ல துதிகரை பிரபரகபரி மனதுர பரபர பரபர புஷிபரம். Thank you Jesus. Dekana yandari andari andara bushi ka baraga ba andari andara bushi andari kana andara krabal devori andara bushi ka baraga ba shandari andara bushi andari andara krabal nimana yandara bushi ka andara bushi andara bukabal ஏசுரத்தம் தூரம்பரை அந்தரி அந்த ஷீகாரி அந்தரி அந்த புகபா அந்தரி அந்த புஷ் அந்தரி அந்தரி அந்த வீகானா ஷீகா பாராகரம் அந்தரி அந்த புஷ் அந்தரி அந்த புகபல் ஏசுன் ரத்தம் 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 ரீகானா ஷீகா பாராகா பாரி அந்தரி அந்தோரி ஹாந்தோரி அந்த புஷ் அந்தரி கபல் ஏகா பாராகா பாராகா தானா ஷீகாரி அந்தரி அந்த ஹாந்தரம் மகிமே 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 அப்பா ஒவ்வொருவரை நிரப்பட்டு ஆராதிக்கணும் ஜனத்துல இறங்கட்டும் ராஜாரி அந்தாரி அந்தரவ இயற்கைக்கு பார்ப்பட்ட வல்லமே 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 ஓர் எந்தர்வ குணமாக்கு வல்லை சுகமாக்கு வல்லமே இறங்கட்டும் ராஜா ஆதானா ஷீகா பாராகா பார் எந்தரி அந்த புஷ் இந்தரி அந்த கபால் ஏகாரி அந்தரி ஆஷி இந்தரி அந்த புஷ் அந்த ஏகாமானாரி அந்த அப்பா உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களில் மறுத்து போன பகுதிகள் அப்பா பாதிக்கப்பட்ட பகுதிகள் இயேசு நாமத்தை போல் உயிர் பெறுவதாக சுகமற்றி எழுமட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் குடல் பதில அப்பா தகப்பனே கல்லீரல்ல வல்லமை
கிட்னியில வல்லமை, லங்ஸ்ல வல்லமை, ஒவ்வொரு தகப்பனை பெருங்குடலுக்கு சிறுகுடல் எல்லாவற்றிலும் வல்லமை இறங்கட்டும். இன்னிருப்பாச வல்லமை ஒவ்வொரு அப்பா உள்ளுறுப்புல வல்லமை இறங்கட்டும். ரீகாமானாதானா ஷீகா பராந்தரியாந்தர புக்கபால் ஏகாமனாதிரி எல்லா ஏக்கங்கள் நிறைவேற்றுங்க, வாஞ்சி நிறைவேற்று ஆத்மாவுக்கு இனிதென்று செல்லப்படும் வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொருடைய வாஞ்சை நிறைவேற்று தகப்பனை. ரீகானாமா ஷீகா ரங்கடியாந்தர புக்கபால் ஏகாமனாரியாந்தர பேல செபேலாந்தரோ ஷீகா பரா ஷீகா ராதரா சந்தரியாந்தர புக்கபால் ஏகாமனாரியாந்தர பேகபா விடாய்த்து போன ஒவ்வொரு ஆத்மாவும் சம்பூர் நம்முடைய பண்ணுவீராக ராஜா. தாகமுள்ள ஆத்மாக்கள் திருப்தியாகட்டும் தகப்பனே. ஓ ரகாதான ஷீகாபா ரகாந்தரபா நீதிமில் பசுதாகமுள்ளவர்கள் பாக்கியங்களவர்கள் திருப்தியாகின்ற வார்த்தையின்படி அப்பா அப்படி போட்டதாக துடிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா திருப்தி உண்டாகட்டும் ராஜா. வல்லமைகள் வரங்கள் இறங்கட்டும். ஓ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இதுவரை இல்லாத ஒரு அளவுக்கு வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. தாராபா ரகந்தான ஷீகாபா ரங்கார் எந்த ரபுகபால் ஓர் எந்த ரபு ஷீகாபா ரகா குணமாக வல்லமை சுகமலை கிழமை இறங்கட்டும். உச்சநிலை ஒவ்வொரு நரம்பு எலும்பண்டங்கள்ல அப்பா வல்லமை மூளைப்பது, வல்லமை தலைப்பது, வல்லமை இறங்கட்டும். தலையில் உள்ள எல்லா கோளாறுகள் சரியாகட்டும் அப்பா. நரம்பு கோளாறுகள் சரியாகட்டும். ரீகானா ஷீகாபா ராகாபா காந்தாரி அந்த ரபுக்கபால் ஓ எல்லா ரத்த சோகைகளையும் மாறட்டும், எல்லா வலிப்பு நோய்களும் மாறட்டும். ஓ எல்லா தைராய்டு கட்டுகளும் மாறட்டும். கேன்சர் கட்டுகள் உடையட்டும், கணையக்கட்டல் உடையட்டும், நீர்க்கட்டல் உடையட்டும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தால. ஓ ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் மாறட்டும், மூட்டுவலி தேய்மானங்கள் மாறட்டும், இடுப்பலி பிரச்சனைகள் மாறட்டும், குறுக்கொலி பிரச்சனைகள் மாறட்டும் இயேசு நாமத்தால. சுகம் உண்டாகட்டும். ரீகாமா நந்தரபால் அந்தரபால் ஏகாபா ரகாதான ஷீகாபா ரங்காதான ஷீகாபா ராங்கிருபாந்தரபால் ஏகாபா ரங்காதான ஷீகாபா ராங்கிருபாந்தரி அந்தரபால் ஓ ரியாதான ஷீகாபா ராங்கிருபாந்தரி அந்தரபே ரீகானா ஷீகாபா ராங்கிருபாந்தரி அந்தரபால். நன்றியப்பா. துதிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியங்க ஒவ்வொரு நினைப்பங்க வார்த்தைங்க எங்களோட பேசுங்க, உணர்த்துக்கு கற்றுத்தாங்க அப்பா. தகப்பட இந்த வார்த்தையை உள்ள சென்று அப்பா 30-60 பலன் கொடுக்க உமக்கன்று பயன்பட உமக்கன்று எழும்பட்டும். வார்த்தை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க தகப்பட உமக்கன்று என்னை எழும்பட்டு கனி கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க. பேசின மகனின் மரத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் பிரசனத்தை உங்கள் வல்லமே காணட்டும் சுத்தத்தை எங்களுக்கு கேட்கட்டும் ராஜா. சகல துதிய கன மகிமை உங்களுக்கே செலுத்துகிறேன். Rigana Shikana Yandar Handurabal Egana Shika Ragandar Yandar Rebekava Andar Yandar Rebekava Ragadana Shika Barakra Mandar Yandarba Vatim Lahedi bring Avianore Yandarava Vatina Abhishet Nalapa or in Repangapa பிரசனத்தை களி குருட்டும் எப்பொழுதும் களி குருட்டும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் பல்லவத்தில் இருக்கிறோம். உயர்ந்த உணத்தில் உயிர்த்துக்கின்ற வேண்டிய சிந்தையோடு காணப்பட கிருபை உண்டாகட்டும் ராஜா. ஆராதனா ஷீகா பரங்கா பாலாந்தர தேனே பேர ஷீகா பரகா பயந்த ரேபே லஹாந்தர் முக பயந்தருக்கு கீழ்ப்படுதுக்கு கிருபை உண்டாகட்டும். சாமவேலை போல் அவனுடைய சத்தம் கெட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. ஓரியாந்த ரபஷி அந்த வார்த்தை கீழ்பண்ட ஒப்பு கொடுக்கு அப்பா. தகப்பனே நமக்கு பிரியமாய் நடக்கதா இதே போல் மாற்றுங்க தகப்பனே. நீ கற்பனை கைக்குள்ள கட்டளை கைக்குள்ள கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. பொறுப்புடன் எடுத்து காத்துங்க. இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Stotram. Thank you Jesus. Amen. தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சில வசனங்களை தியானித்து ஜெபிக்கலாம், வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை ஆண்டவர் சீயோன்ல வச்சிருக்கிறார். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆமேன் அவர் எழுப்பி அவருடைய வலது பார்சத்திலே ஆமேன் ஒரு அதிகாரம் உள்ளவராக
சகல அதிகாரம் உள்ளவராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஏசப்பா விசுவாசிக்கிற எவனுமே வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆமேன். சொல்லுங்க, ஏசப்பா என்ன வெட்கப்பட விட மாட்டாங்க. ஆமேன். உங்க பிரச்சனையில ஆமேன், ஒருவேளை கடன்ல இருக்கலாம், பல லட்சம் கடனா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என்ன வெட்கப்பட விட மாட்டாங்க. மனுஷருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக ஒரு நாள் விட மாட்டாங்க. ஆமேன். சுற்றுப்புற ஜனத்திற்கு முன்பாக உங்களை ஒரு நாள் வெட்கப்பட கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஏன்னா நீங்க ஏசப்பா விசுவாசிக்கிறீங்க. ஆமேன். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படுவதில்லை. ஆமேன். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமேன். சொல்லுங்க, நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமேன். போக மாட்டோம். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமேன். எனவே சோர்ந்து போகாதீர்கள். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமேன். சத்துருக்கள் ஒருவேளை தூசிக்கலாம், உனக்கு படிப்பு இல்ல, உனக்கு அது இல்ல, உன் வாழ்க்கை ஒண்ணுலாம் பேருன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் அவங்க முன்னாடி உங்களை உயர்த்துவார். ஆமேன். நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். நீங்க மேலதான் இருப்பீங்க, கீழே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்க மாட்டார், தலையாதான் இருப்பீங்க. ஆமேன். நீங்க ஒரு நாளும் கீழா இருக்க மாட்டீங்க, மேலாதான் இருப்பீங்க. ஆமேன். அவரிடத்தில் ஆமேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற கல். ஆமேன். நம்முடைய தேவன் விலையேற பெற்ற தேவன். அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் இன்னைக்கு நாம் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். எனவே நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நாளும் குறைபடாது. ஆமேன். ஏசப்பாவை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மனிதர்களுக்கு முன்பாக ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை இந்த நாள்ல சில வியாதியில நீங்க கடந்து போகலாம். மனிதர்களுக்கு முன்பாக தலை நிமிர முடியாம இருக்கலாம். ஒருவேளை பொது இடங்கள்ல உங்களால போக முடியாத அளவுக்கு வெட்கத்தின் நிமித்தம் தலை குனிந்து நிற்கலாம். ஆனால் இந்த நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். உங்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமேன். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். ஆமேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. ஆமேன். விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாம்? விலையேற பெற்ற கல். ஆமேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர், அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த கல் விலையேற பெற்ற கல். கர்த்தர் நமக்கு விலையேற பெற்றவர். ஆனா தொடர்ந்து வாசிக்கலாம். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான தலைக்களாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. ஆமேன். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா விலையேற பெற்றவர். ஆனா அவரை விசுவாசிக்காதவங்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு, ஆமேன், அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு அந்த கல் இடரல் உண்டாக்குன கல்லா இருக்கு. ஆமேன். விழுதற்கு ஏதுவான கல். ஆமேன். கண்மலையா இருக்கு. ஆமேன். கர்த்தர் நமக்கு எப்படி இருக்காருன்னா அடைக்கலமா இருக்கார். ஆமேன். சத்துருக்களுக்கு எப்படி இருக்காராம்? இடரல் உண்டாகிற கல்லா இருக்கிறார். ஆமேன். அவரை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனா உங்களை எதிர்த்து நிற்கிற சத்துருக்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்காராம்? ஏதுவான கல். ஆமேன். தவறுதலுக்கு ஏதுவான கண்மலை. ஆமேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாம இருந்து இடறி போகிறாங்க. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இடறி போறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேதத்துல ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் உலகமெங்கும் அன்னைக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டே இருந்தார். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா அன்னைக்கு ஏற்றுக்கொண்டவங்க
அன்னைக்கு எத்தனையோ பேர் அவரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அற்புதத்தை பெற்றாங்க, சுகத்தை பெற்றாங்க. அவங்க வெக்கத்துல இருந்து வெளியே வந்தாங்க, வியாதியில இருந்து வெளியே வந்தாங்க, தரித்திரத்துல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா அன்னைக்கு அவரை விசுவாசிக்காதவங்க எல்லாம் அன்னைக்கு திருவசனத்துக்கு ஏற்றுக்கொள்ளாம, அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அன்னைக்கு அநேகர் இடறி போனாங்க. அன்னைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம நிறைய பேர் இடறி போனாங்க. ஆண்டவரே வேதனைப்படுறாரு, சில இடங்கள்ல சொல்லுவாரு, அவர்கள் திருவசனத்தை கேட்காம இடறி பின்வாங்கி போயிட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும் சொல்லி நிறைய பேர் இது விழுந்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவாகும் லகுவாய் இருக்குது, அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஆனா அன்னைக்கு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ள முடியும் என்று சொல்லி அநேகர் இடறி போயிட்டாங்க. ஆனா ஒரு கூட்ட ஜனம் அன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 வருஷம் வியாதியா இருந்த அந்த ஸ்திரீ ஏசப்பாட்ட வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அவ திருவசனத்தை கீழ்ப்படிஞ்சா, ஏசப்பாவை விசுவாசிச்சா, அவர் தேவனுடைய குமாரன், அவர் விசுவாசிச்சா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன் என்று சொல்லி அன்னைக்கு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. அன்னைக்கு அவ வாழ்க்கையில இருந்த வெக்கம் நீங்கிட்டு, ஆமேன். வாழ்க்கையில எவ்வளோ வெக்கம், ஆமேன். உதிரப்போக்கு நோயினால் கஷ்டப்படுறவங்க அந்த காலத்துல ஊருக்குள்ளே வரக்கூடாது. அவங்க தொட்ட உட்கார்ந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்தா கூட தீட்டு, அப்படிப்பட்ட ஒரு வெக்கம் அனுபவித்த எத்தனையோ ஆண்டு, 12 வருஷம் அவ வெக்கத்தின் பாதையில கடந்து போனான். அவளுடைய எல்லா பணங்களையும் வியாதிக்காகவே செலவு பண்ணியும் சற்றேனும் அவள் சுகம் பெறவில்லை என்று வேதம் சொல்கிறார். ஆனா ஏசப்பாவை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஏசப்பாட்ட வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா, உடனே அவ வாழ்க்கையில இருந்து எல்லா வெக்கமும் மாறி ஒரு மேலான ஒரு வாழ்க்கைய தேவன் கொடுத்தார். என் அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை நீங்க வெக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், வேதனையான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், தாழ்வான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாவை நீங்க விசுவாசிங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமோ, நம்முடைய தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஏசப்பா வந்து இந்த மதத்துக்கானவர் அந்த மதத்துக்கானவர்னு கிடையாது. அவர் எல்லாரையும் படைத்த தேவன், எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, அவர் எல்லா மக்களுக்காக, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்காக, அத்தனை ஜீவ ராசிகளுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பாவை யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அவர் சொந்த கடவுளாக, குல தெய்வமாக, அப்பாவாக ஏற்றுக்கொள்றீங்களோ, உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்றீங்களோ, உங்க வெக்கம் மாறும். ஆமேன். அவர் விலையேற பெற்ற தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவர் கரத்துலதான் சகல ஆளுமை இன்னைக்கு ஏசப்பாட்டா தான் இருக்கு. அண்ட சராசரங்களை உண்டாக்குனவர் அவர்தான். அவர்தான் உங்க பிரச்சனையை மாற்ற முடியும், உங்க வியாதி அவர்தான் மாற்ற முடியும், உங்க தரித்திரத்தை அவர்தான் மாற்ற முடியும், உங்க பலவீனத்தை அவர்தான் மாற்ற முடியும். ஒருவேளை டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், இந்த வியாதி உனக்கு சுகமாகாது, இனி மரணம் தான் டாக்டர் சொல்லி இருக்கலாம். ஒருவேளை பல லட்சம் கடன்ல இருக்கலாம், இனி தற்கொலை தான் வழி என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வழியே இல்லாத இடத்துல வழியை திறக்கிற தேவன், இன்னைக்கு அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும், உங்க சோதனை தெரியும், உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அத்தனை பிரச்சனையையும், நம்முடைய அத்தனை வேதனையும், நம்முடைய அத்தனை வெக்கத்தையும் அவர் தலையில சுமந்தார். ஆமேன். அவரை கல்வாரி சிலுவையிலே அறைந்த போது அவர் சரீரத்தில் இருந்த உடையெல்லாம் கலட்டி விட்டார். அவர் தேவகுமாரன், ராஜாதி ராஜா, அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். ஆனால் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போதும் அவர் எல்லாவற்றையும் இழந்தார், நிர்வாணியாக தொங்கினார்.
அவர் வெக்கம் அவரை மூடினது என்று வேதம் சொல்லுகிறது. வெக்கம் என் முகத்தை மூடினது என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? உங்கள் வெக்கத்தை மாற்றுவதற்காக, உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்கள் வியாதியை மாற்றுவதற்காக, உங்கள் தரித்திரத்தை மாற்றுவதற்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆனா எதிர்த்து நிற்கிற உங்க வாழ்க்கையில ஆமேன் ஒரு நன்மையும் பார்க்கவே முடியாது. அவங்க இடருண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லி. ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு ஏசப்பா விசுவாசிக்கிறவன் எந்த பிரச்சனையில இருந்தாலும் வெளியே வந்துருவான். ஆனா ஏசப்பாவை விசுவாசிக்காம, அவரோடு உறவாடாம, ஏதோ பேர் கிறிஸ்தவங்களா இருந்துட்டு ஏசப்பாக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாழ்றவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதோடு அவங்க மூழ்கி போயிருவாங்க. ஆனா ஏசப்பா விசுவாசிக்கிறவங்க ஆமேன், அவர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எப்படி இருக்கிறானா, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா. பெருமழை வந்தது, பெரு வெள்ளம் வந்தாலும், காற்று வீசினாலும் அவன் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டான். ஏசப்பா விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டான். இன்னைக்கு நீங்க ஏசப்பா விசுவாசிக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால் சொல்றேன், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறேன். அவருடைய சமூகத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்து நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால் சொல்றேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது உங்களை அசைக்கவே முடியாது. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஏசப்பா உங்களை வெக்கப்பட விடவே மாட்டா. நீங்க சொல்லுங்க, என் செல்ல என்ன வெக்கப்பட விடவே மாட்டான். மனிதர்களுக்கு முன்பாக என்ன தளக்கூடிய என் தேவன் ஒரு நாள் விட மாட்டார். அவர் என் தலையை நிமிர பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிங்க. ஆமேன். அவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இடறி போனார்கள். ஏசப்பாவை விசுவாசிக்காம ஆண்டவருடைய வார்த்தையை அற்பமா நினைச்சு அநேகர் இடறி போயிட்டாங்க. ஆனா ஒரு கூட்ட ஜனம் ஏசப்பாவை விசுவாசிச்சு அவருடைய கிருபை கீழே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆமேன். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதலாவது உலகத்தை அழிக்கும் போது நோவாவும் அவனுடைய 8 குடும்பமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த முழு உலகமும் அன்னைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? அசட்ட பண்ணாங்க. திருவசனத்தை அசட்ட பண்ணாங்க. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறாங்க. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க, வெள்ளத்தினால அழிக்கப்பட்டாங்க. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். இன்னைக்கு ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க தான் வெக்கப்படாம இருக்க முடியும். ஏசப்பா விசுவாசிக்கிறவங்க தான் பாதுகாக்க முடியும். ஜெபிக்கிறவங்க மட்டும்தான், ஆண்டவரோடு உறவாடுற குடும்பம் மட்டும்தான் பாதுகாக்கப்பட முடியுங்கிற ஆண்டவருடைய வார்த்தை திருவசனம் வருது. செல்போன்ல வருது, டிவில வருது, எங்க திருப்பினாலும் இன்னைக்கு வார்த்தை. அதை விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு பாதுகாக்கப்படுறாங்க. விசுவாசிக்காதவங்க என்ன பண்றாங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறாங்க, இடறி போயிடுறாங்க. பிரச்சனை வரும்போது இடறி போயிடுறாங்க. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, உங்களை நோக்கி வரும்போது அப்படியே பிடிச்சு அதன்படி நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் ஒரு நாளும் குறைபட. அந்த நாள்ல கூட தொடர்ந்து நம்முடைய அந்நிய பாஷை ஜபங்கள்ல தொடர்ந்து ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆவிக்குரிய ரகசியங்களை, இந்த பூமியில நடக்கிற ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக கூட நாம் அந்நிய பாஷை ஜபத்துல ஆவியில அந்த ஜபத்தை நடத்தும் போதே வார்த்தை வந்துச்சு, சிஸ்டர் மூலமா வந்துச்சு. ஒரு கொடிய கொள்ளை நோய் பரவுது, குறிப்பா ஜப்பான்ல இருந்து வருது, ஜப்பான்ல பரவுதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு கொடிய ஒரு கொள்ளை நோய் வருது. அப்படியே அப்படியே அந்த கிருமி வந்து அந்த சதையை அப்படியே தின்றுமா, கேன்சர். அப்படி 2 நாள்ல மறிச்சிருவாங்களா. அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் இன்னைக்கு பரவிட்டு இருக்கான் ஜப்பான்ல. ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். எதற்காக? அதை விசுவாசித்து நாம் ஜெபித்து, ஏசப்பா எங்களை உடைய ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம், என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக்கோங்க. நாம விழித்திருந்து ஜெபிப்பதற்காக தேவன் ஆமென் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா அசட்ட பண்ணி சில கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, பைத்தியம் சொல்லி கேவலமா எழுதுறாங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல அந்நிய பாஷை ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு எதிராக நிறைய பேர் எழுதுறாங்க, பேசுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இடறி போயிடுறாங்க.
திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இடறி போறாங்க. என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்கள்ல நீங்க ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவர் விலையேற பெற்ற தேவன். அவர் சாதாரணமான ஒரு கடவுள் அல்ல. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சகல கர்த்தத்துவமும் அவர் தோல்ல இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருத்தர் தான் உங்க பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு அவரை கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி இருக்காருன்னா சமீபமா இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். ஆமே. நீங்க இன்னைக்கு ஏசப்பான்னு தைரியமா கூப்பிடலாம், கடவுள் அப்பான்னு தைரியமா கூடலாம். அப்படிப்பட்ட ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே திருவசனத்தை ஏற்றுக்கோங்க. ஆண்டோடைய வார்த்தை அது கடினமானதல்ல, அது எளிதான வார்த்தை, சிம்பிளா இருக்கு. ஆமேன். அவர் ரொம்ப பாரத்தெல்லாம் அவர் உங்க மேல சுமத்தல. ஆமேன். ஏசப்பா சொன்னாங்க, மனுஷர் ஒருவரும் கை கொள்ள முடியாத அளவு ஒரு பாரத்தை நீங்க மனுஷர் மேல சுமத்துறீங்க, ஆனா உங்க விரல்களால் கூட அதை நீங்க கடைபிடிக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து சொன்னார், நியாயப்பிரமாண போதர்களை பார்த்து ஏசப்பா சொன்னார். ஆனா ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏசப்பா அப்படிப்பட்ட பாரத்தெல்லாம் மாற்றி ஈஸியா நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். ரத்தம் சிந்தி எழுதி கொடுத்திருக்கிறார். மனுஷன் கை கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஆமீன். அவர் சொல்றார், மனுஷர்களுக்கு நேரிட இருக்கிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வரவில்லை. ஆமீன். சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகிற ஒரு போக்கையும் கூட அவர் உண்டாக்குவார். ஆமீன். தப்பி போற அளவுக்கு தான் அவர் பெருசாலாம் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ஈஸியா இருக்கும். எனவே அப்பாவுடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது, அவரோடு உறவாடும் போது, நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் இடறல் வரவே வராது. இந்த பூமியில எத்தனை கொள்ளை நோய்கள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை கொடிய காலங்கள் வரலாம், எத்தனை பொல்லாத மனுஷர்கள் தேசத்தை ஆளுகை செய்யலாம். ஆனா தேவன் நம்மளை வெட்கப்பட ஒரு நாள் விடவே மாட்டார். தொடர்ந்து வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமா? ஆமென். அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான அந்தகாரத்துல இருந்து நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா அந்தகாரத்துல இருந்த இருள்ல இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா அந்த பூமியில வந்த போது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமேன். மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்துல நாம் அந்தகாரத்துல இருந்து இருந்தோம். இன்னைக்கு நம்மள தேவன் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து இருக்கிறார். ஆமேன். ஆச்சரியமான ஒளியின் இடத்துல அழைத்திருக்க. அந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒரே அந்தகாரம், ஒரே இருள், எங்க பார்த்தாலும் இருள், எல்லாம் இருளின் காரியங்கள். பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், தரித்திரம் என்ற இருள், கடன் என்ற இருள். இந்த பூமி ஒரு இருளுக்குள்ள இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை. டிவியில் நியூஸ வச்சா ஒரே சண்டை, அரசியல் கட்சிகளுக்குள்ள சண்டை, தேசங்களுக்கு தேசம் சண்டை, கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், நிலநடுக்கங்கள், இப்படிப்பட்ட இருள் இந்த பூமியில இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இருள்ல வாழ்ந்த நம்மை தேவன் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். ஒளியின் ராஜ்யத்துல நாம இருக்கிறோம். ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஆச்சரியமான ஒளி. ஆமேன். நாம் ஒளியில இருக்கிறோம். ஆமேன். இன்னைக்கு ஆச்சரியமான ஒளி இருக்கிறோம். உன்னதத்துல பரலோகத்துல எப்போது வெளிச்சம். அப்படிப்பட்ட ஒளியின் ராஜ்யத்துல நாம் இருக்கிறோம். இங்க வியாதி இல்ல, இங்க மரணம் இல்ல, இங்க தரித்திரம் கிடையாது.
ஆமே. இங்க குறைவு கிடையாது, இங்க கண்ணீர் இல்ல, இங்க வியாதி இல்ல, ஏசப்பாட்ட வந்துட்டா தரித்திரம் இருக்காது, இங்க மரணம் இருக்காது. இதுதான் ஆமேன் ஒரு ஒளியின் ராஜ்யம். இப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஆமேன் அழைத்த தேவன். வாசிக்கலாம். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். ஆமே. நம்ம எதற்காக தேவன் நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார், அப்படிப்பட்ட இந்த புண்ணியத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ஆமே. நான் வந்துட்டேன், நான் நல்லா இருக்கேன், நான் பரலோகத்துக்கு போவேன், நான் உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு வியாதி கிடையாதுன்னு சொல்லி நான் தனக்காக மட்டும் வாழ்வதற்காக அல்ல, இந்த புண்ணியத்தை ஆமேன் அவர் ரத்தம் சிந்தி இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளணும், இந்த புண்ணியத்தை நாம் அறிவிக்கணும் என்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சந்ததினா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஆமேன், ஆமேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். தொடர்ந்து பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி. நம்மெல்லாம் யாரு? பரிசுத்த ஜனமாய் இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்தமான ஜனம். ஆமேன். நம்மெல்லாம் ஒரு பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு அவர் நம்ம பரிசுத்தமாக்கிட்டார். ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா உளையான சேற்றுல இருந்தோம், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாய் மாற்றி இருக்கிறார். ஆமே. உலகம் ஒருவேளை கேவலமா பேசலாம், சில ஜாதிகளை பேசலாம், அவங்க அந்த ஜாதி, அவங்க கீழான ஜாதின்னு உலகம் பேசலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி மாத்திட்டார்னா பரிசுத்த ஜாதி. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமே. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. நம்மை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறார்? பரிசுத்த ஜாதியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக. தொடர்ந்து ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனம். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாருக்கு? ஏசப்பாவுக்கு, கடவுளுக்கு சொந்தமான ஜனம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, நாட்கள்ல பாத்தீங்கன்னா யூத ஜனங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க நாங்க தான் கடவுளுக்கு சொந்தம், மத்தெல்லாம் புறஜாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஏசப்பா ரத்தம் சிந்தி நம்மை ஆமேன் எங்கோ கிடந்த புறஜாதியான நம்மை இன்னைக்கு ரத்தம் சிந்தி இன்னைக்கு அவருடைய சொந்தமான ஜனமாக வைத்திருக்கிறாமே. இன்னைக்கு நாமெல்லாம் ஏசப்பாவுடைய சொந்தமான ஜனம், இன்னைக்கு ஏசப்பாக்கு சொந்தமானவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு ரத்தம் சிந்தி கொடுத்திருக்கிறார். ஆமேன். இந்த புண்ணியத்தை ஆமேன் அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பை, இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நாம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இந்த புண்ணியத்தை நம்ம அறிவிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களோடு வேலை பார்க்கிறவங்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆமே நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. ஆமேன். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையை தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. ஆமேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூத ஜனங்களை கொல்லுவதற்காக ஆமான் ஒரு திட்டம் போடுறான். அன்னைக்கு திட்டம் போட்டு ஒரே நாள்ல அன்னைக்கு யூத ஜனங்களை அழிக்கணும்னு ராஜாவை ஏமாத்தி ஒரு சைன் வாங்கிட்டான். அந்த நேரத்துல மொர்தெக்காய் சொல்றான், எஸ்தர்ட்ட போய் சொல்றான், இதற்காக தான் தேவன் உனக்கு இந்த மேன்மைய, ராஜாத்தி என்ற மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல அடிமையாய் அந்த தேசத்திற்கு வந்த அந்த சிறு பெண்ணாகி அந்த எஸ்தரை கர்த்தர் உயர்த்தி எப்படி வச்சாரு? ஒரு ராஜாத்தியாக வைத்தார். ஆமேன். எதற்காக? மொர்தெக்காய் சொல்றாரு, இந்த யூத ஜனத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நமக்கு கொடுத்தார். ஆமேன். இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கையை நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்னா நம்முடைய தேச மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமேன். நம்முடைய தேசத்தின் மக்கள் எல்லாம் விடுதலை ஆகணும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கடன்ல சாவுறாங்க, தரித்திரத்துல மரித்து போறாங்க, பாவத்துல மரித்து போறாங்க, ஆக்சிடென்ட்ல தற்கொலையில எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு மரித்து போறாங்க. உலகத்துல எத்தனையோ பாவத்துல ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள்லாம் விடுதலை ஆகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் என்பதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஏதோ நான் வாழ்ந்த வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேன் என்பதற்காக மட்டும் இல்ல, அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், அதை நம்ம அறிவிக்கணும். ஆமேன்.
உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று ஏசப்பா நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, ஊழியத்தை தாங்குங்க. உண்மையா ஊழியம் செய்யற ஊழியர்களுக்கு உங்க பணங்களை விதைங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்காக விதைத்தவன் எவனும் தரித்திரர் ஆனதில்லை. ஆமேன். ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவன் எவனும் நஷ்டம் அடைந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறேன். எனவே ஆண்டவருடைய ராஜ்யத்துல உதாரத்துவமா கொடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஒண்ணில்லாத இந்த இருளின் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு சில கூட்டங்கள் அலைந்து கொண்டு இருக்கிற இந்த இருளின் ராஜ்யத்தை உலகத்தை பூமியில ஸ்தாபிக்கணும்னு. அதுக்கு பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் கோடி கோடியா பணத்தை மக்கள் கொட்டுறான். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யம் உண்மையான ஒரு ராஜ்யம். ஆமீன். ஜீவனுள்ள ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துல இந்த ராஜ்யத்துல விதைக்க இன்னைக்கு மனுஷனுக்கு மனசு இல்ல. ஆமீன். ஆண்டவருடைய ராஜ்யத்துல விதைங்க. ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? உடையான சேற்றுல வாழ்ந்து கொண்டிருந்தோம். துர்க்கிரியினால் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. முன்னே நாம் எப்படி இருந்தோம்னா தேவன் அற்றவர்களா இருந்தோம். கிறிஸ்துவின் வாசிக்கலாம். எபேசியர் 2. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் உலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துல நம்மெல்லாம் ஒரு தேவன் இல்லாதவர்களா இருந்தோம். ஏதோ மனசு மாம்ச விரும்பினபடி ஏதோ ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு நம்ம முன்னோர்கள்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒண்ணு, ஆனா கடவுள் இருக்காருன்னு தெரியும். ஆனா யார் கடவுள்னு தெரியாது. எனவே ஏதோ ஒண்ணு வணங்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட கடவுள் அற்றவர்களா இருந்த இன்னைக்கு நமக்கு கடவுள் இருக்காரு, சர்ச் இருக்கு, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்கிற கிருபையை நமக்கு கொடுத்துட்டார். ஆமேன். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. பைபிள்ல உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு தான். இன்னைக்கு விசுவாசத்தோட அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்றோம். இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய கிருபை. ஆமேன். அதை நம்ம அறிவிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. வேற ஒன்னையும் அவர் கேட்கல. என்னுடைய புண்ணியத்தை நீ அறிவிக்கணும். நான் எல்லா மக்களுக்காக ரத்த சிந்தி இருக்கிறேன். எல்லாருக்காகவும், எல்லா மக்களுக்காக, எல்லா ஜீவனுகளுக்காக நான் ரத்த சிந்தி இருக்கிறேன். சர்வ சிருஷ்டிக்காகவும் நான் ரத்த சிந்தி இருக்கிறேன். இதை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். அததான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்துல உங்க பிள்ளைங்க எவ்வளவுதான் மேன்மையான இடத்துல பெரிய பெரிய பதவியில வாழ்ந்தாலும் அது கடந்து போயிரும். இந்த உலகத்தின் எல்லாம் கடந்து போயிரும். இது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் நம்முடைய ஓட்டத்தை ஒன்னு ஆண்டவர் வருவார், இல்லன்னா அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு நம்ம போயிருவோம். ஆமேன். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் எப்படி அவர் பரலோகத்துக்கு போனாரோ அதே போலதான். நான் மரணத்தை ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா பைபிள்ல மரணத்துக்கு அதிகாரமே கிடையாது. மரணத்தெல்லாம் அவர் அழிச்சிட்டார். நமக்கு மரணம் கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. அதை விசுவாசிச்சா நம்ம மரணம் எல்லாம் வாழ முடியும். எப்படி ஏசப்பா அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு, அவர் வந்த ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு எப்படி போனாரு? மேகத்துல ஏறி போனார். அதே போல நமக்கு இந்த பூமியில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை முடிச்சிட்டு ஒரு நாள் நாம் ரொம்ப நாள் இந்த பூமியில இருந்து அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு ஒரு நாள் நிச்சயமா நம்ம போவோம். அப்போ இந்த பூமியில நீங்க ஆண்டவருக்காக எதை செய்றீங்களோ அதுதான் உங்க கூட வரும். நீங்க பெரிய தலைவரா இருந்தேன், நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், பெரிய பதவியில உங்க பிள்ளைங்க இருந்துச்சு, என் பிள்ளைங்க அப்படி வாழ்ந்துச்சு, அவ்வளவு பெரிய வீடை கட்டுச்சு, அப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படி சொன்னாலும் அதெல்லாம் கடந்து போயிடும். அதெல்லாம் ஒரு 10 பைசாக்கும் அங்க பரலோகத்துல பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஆண்டவருக்காக இந்த பூமியில நீங்க செய்யற ஒவ்வொரு நற்கிரியையும், ஆண்டவருடைய அன்பை சொல்றது, அநேக நற்கிரியைகளை நீங்க செய்யும் போது அதுதான் உங்களுக்கு நித்தியமாய் உங்க கூட வரும். ஆமேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைக்கான பலன் என்னோடு கூட வருது. அவர் வரும்போது நீங்க அவருக்காக செஞ்ச கிரியெல்லாம் அவரோடு கூட வரும். வேதம் சொல்லுகிறது, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும்.
நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்க செய்யற இரக்கங்கள், மற்றவர்கள் மேல நீங்க இறங்கி செய்யற நன்மைகள், அது ஒரு நாள் உங்க கூட வரும். எனவே உங்க பிள்ளைங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய ஊழியத்துல ஒப்பு கொடுங்க. சின்ன பிள்ளையில இருந்து வார்த்தையை சொல்லி வளங்க. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லணும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார், அதற்காக தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி வளங்க. நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி அப்படி வளர்க்காதீங்க. ஆமீன். இதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் பரவாம இருக்கு. இன்னைக்கு வேற சில இதெல்லாம் பரவிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. ஏன்னா அவங்க அதே நோக்கத்துல வளர்க்குறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க பரவாயில்ல. ஏன்னா ஒரு சந்ததி வருது, ஏசப்பாட்ட வருது, அதோட அவங்க அப்படியே போய் வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. அவங்க பெருகணும். இன்னைக்கு இந்த மரம் இருக்கு, ஒரு மரம் கூட என்ன பண்ணுதுன்னா, ஒரு மரம் இருந்துச்சுன்னா, ஒரு வாழை மரம் இருந்துச்சுன்னா பக்கத்துல நிறைய புதிய மரங்களை உருவாக்கிடுது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை, ஏதோ சுயநலமா வாழ்ந்துட்டு போயிடுறான். இன்னைக்கு கிறிஸ்தவன் வாழ்ந்துட்டு போயிடுறான். எனவே தேசத்துல கிறிஸ்தவருடைய சதவீதம் பரவாம இருக்கு. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க முழுவதும் கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம வாழ்க்கை எப்பவுமே பரலோகம், பரிசுத்தம், இதுதான் நம்ம பேச்சா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் இதுதான் நம்ம வாயில பேச்சா இருக்கணும். தேசம் ஏசப்பாக்கு சொந்தமா மாறும். உங்க நேரத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அழிந்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் எத்தனையோ கோடி ஜனங்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏசப்பாவை விசுவாசிக்காம அறியாம எத்தனை கோடி ஜனங்கள் மரிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படவே இல்லை. ஆனா கடவுள் நமக்கு இவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு கனத்தை கொடுத்திருக்கிறார், சாகாமையை கொடுத்திருக்கிறார், அழியாமையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலக மனுஷன்லாம் ஒரு வியாதி வந்தா மறிச்சிடறான். ஆனா நமக்கு சாவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க. எதற்காக? இந்த உலகத்துல நாம் சுயநலமாய் வாழ்வதற்காக அல்ல, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். அதற்காக தான் நமக்கு இப்படி ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல இந்த பூமியில கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை கோடின்னு தெரியல, 7 லட்சம் கோடியா, 700 கோடிக்கு மேல ஜனங்கள் இருந்தாலும், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்போம். நீங்க பேசுற பேச்செல்லாம் பரலோகமா இருக்கணும். உலகத்தையே பேசக்கூடாது. ஊழியம்னா அது கிடையாது, ஒப்புரவாக்குறது தான் ஊழியம். ஒருத்தர் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது ஊழியம் கிடையாது. ஏசப்பா உன்னை மன்னிப்பாரு, நீ தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர் உன்னை அடிப்பாருன்னு சொல்லி இருக்கிற விசுவாசத்தை விட்டு வரட்டுறது ஊழியம் கிடையாது. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளார். உன் பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்துட்டார். வா, இன்னைக்கு ஏசப்பா விசுவாசி, நீ திருவிருந்த கலந்துக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திருவிருந்த நீ எடுத்த, நீ ஆண்டவர் அடிச்சு அப்படி பயங்காட்டி இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்துல பங்கு கொள்றதில்ல. அது ஊழியம் இல்ல. எது ஊழியம்? உண்மையான ஊழியம். ஆண்டவர் உனக்காக மரிச்சிருக்க, அவர் எத்தனை முறைனாலும் உன்னை மன்னிப்பார். ஆமென். உனக்காக அவருடைய ரத்தம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, பரிந்து பேசிக்கிட்டே இருக்கு. நீ வான்னு சொல்லி ஆண்டவர்ட்ட மக்களை இழுத்து கொண்டு வாங்க. ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, ராஜ்யத்தை சொல்லுங்க, பரலோகத்தை பேசி கொண்டு வாங்க. பூமியில உள்ளதை பேசாதீங்க, மேலானதை நாடுங்க, மேலானதை பேசுங்க. அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். ஆமேன். தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்பா, இன்னைக்கு நாங்க உங்களை விசுவாசிக்கிற நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த வார்த்தையை கேட்டு யார் யார் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, முதல்ல இன்னைக்கு தான் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிரசன்னத்துல நிரப்பும். தொடர்ந்து அப்ப அந்த வார்த்தையில வளரட்டும், உமக்குள்ள வளரட்டும், உடைய மகிமையை பார்க்கட்டும், எல்லா விதத்திலும் வளரட்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி ஒவ்வொருவரும் அடையட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி ஆயத்த பண்ணி வைத்திருக்க இப்படிப்பட்ட மேலான இந்த புண்ணியத்தை
நாங்க அறிவிக்கணும்பா. அதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்க சுயநலமாய் வாழாமல் உமக்காக வாழணும், உம்முடைய அன்பை சொல்லணும்பா. இந்த பூமியில அப்பா அந்த ஒரு வாழ்க்கைப்பா, இது உமக்காக சீக்கிரத்துல நீங்க வரப்போறீங்க. ஆமீன். சீக்கிரத்துல வரப்போறீங்க. நீங்க வரும்போது உமக்காக ஆண்டவரே, நான் இத்தனை தாளந்த நீங்க கொடுத்த தாளந்த நான் பெருக பண்ணி இருக்கிறேன், இத்தனை காரியத்தை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நாங்க தைரியமா சொல்ல ஒவ்வொருவரும் கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க, சுவிசேஷ பாரத்தினால் நிரப்புங்க, ஆத்துமா பாரத்தினால் நிரப்புங்க. அதற்கு தேவையான கிருபைகளை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.